நிஃப்டி ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கு ஜஸ்ட் 0.3% மட்டும் தான் பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்மளுக்கு மண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் கம்ப்ளீட் ஆனது. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 days நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து நிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீக் வந்து அதாவது மார்ச் செகண்ட் வீக் வந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நிஃப்டியோட லாங் ட்ரெண்ட் வியூ வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோ, ஸோ அது பிரகாரம் நம்மளுக்கு லாங் டேர்ம் போகிறதுக்கான அதாவது ஒரு 23,000 பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 1 வீக் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்மளோட அனலைஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600 நிஃப்டி வந்து அகைன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அதாவது 650 ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கேன். அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நிஃப்டி வந்து 22,950 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,000 பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ 950லேருந்து ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அகைன் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21,000 வந்து ரீச் பண்ணும். அதாவது 21,710 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு வந்து லாங் டேர்ம் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமானா ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் தான். பட் நம்மளுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏப்ரல் 1 வந்து இன்னும் அகெயின் வந்து சில டேக்ஸ்லாம் வந்து போடுறதா அப்படின்ட்டு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு அப் டர்ன் டவுன் டர்ன் மேபி கிரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு குரூஷியல் லெவல் அப்படிங்கிறப்ப 23,000 23,300 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. மேபி அதுக்கு அடுத்து அகெயின் ஒரு ரீட்ரெஸ்ட் வந்து பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம லாங் டர்ம் வியூக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு மண்டே நம்ம நிஃப்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ இப்போ எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இருக்குது. அந்த லெவலில் தான் இப்போ நிற்கிது. மேபி வந்து எனக்கு ஃப்ரைடேவோட லோவை பிரேக் பண்ணணும். அதாவது 22,471 அது பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 22,320 வந்து நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து சப்போர்ட் இருக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் இந்த 22,320 இந்த ரேஞ்ச் எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 21,948 தான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல். அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 21,483. இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே வராமல் இல்லைனா டேவோட லோ பிரேக் பண்ணாமல் இருக்கணும். அதாவது கீழே வராமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே வராமல் டேவோட லோ பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலில் அது பிரேக் பண்ணுது அப்படின்னாலே, அதாவது நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 49 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் டேவோட ஹையை பிரேக் பண்ணாலே 22,750 ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணுது அப்படின்னா 22,800 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 22,800 நம்மளுக்கு நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஸ்ட்ராங்காக நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 23,000 லெவல் தான். அதாவது 22,998 அது வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டாக இன்ட்ராடே கன்ஃபர்மேஷன் இதுதான். நம்மளுக்கு ஃப்ரைடே பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ரைடே நம்மளுக்கு இந்த லெவல் தான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த லெவலுக்கு கீழே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னும். ஜஸ்ட் இந்த லெவலில் பாருங்களேன், உங்களுக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்காது. விக்கு மட்டும்தான் இருக்கும். அகைன் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாதிரி 600 போய்ட்டு ரீச் பண்ணிச்சு. நம்ம எதிர்பார்த்தது 650, அது நம்மளுக்கு போனது வந்து 633 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து ஸ்டில் நம்மளுக்கு கன்சால்டேட் சின்ன செல்லிங் தான். பட் இந்த லோ பிரேக் பண்ணால் தான் பெரிய ஒரு செல்லாக இருக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தது. பட் அந்த லோ எனக்கு கடைசியும் பிரேக் பண்ணவே இல்லை. அதுங்களாட்டி நிஃப்டி வந்து இந்த லெவலுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த லெவலில் ஒரு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. மேபி எனக்கு நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சடனாக ஒரு செல் ஆகுது அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இந்த லெவல் 22,550 பிரேக் பண்ணிச்சுன்னா நான் ஒரு செல் என்ட்ரி வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ணுவேன். அது இது வரைக்கும் 22,493 வரைக்கும். 22,493லேருந்து ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா அங்கேருந்து எனக்கு செல் என்ட்ரிக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 22,328 இந்த லெவல் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு ஜஸ்ட் இந்த லெவலுக்குள்ளே எனக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு சப்போர்ட் எடுத்தாலும் சரி, இது கீ ரேஞ்சில் எனக்கு சப்போர்ட் எடுத்தாலும் சரி, இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இந்த ஹை 22,625 to 50 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 698 அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 800 இந்த ரேஞ்ச் 800 734லாம் கிடையாது, 800 இந்த லெவல் தான் அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் 828 அந்த லெவல். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 22,194 to 28 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த ரேஞ்ச் எனக்கு கண்டிப்பாக பிரேக் பண்ணும். அப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 23,000 வந்து ஃபைனல் டார்கெட்டாக வந்து நிஃப்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய குரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப
22,550. குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 23,000 தான் குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஏதாவது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பையோ செல்லை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்மளுக்கு பை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அது சின்ன சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு பைக் இருக்கும். இல்லைனா அகைன் வந்து 21,000 வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்ல பைக் கிடச்சா தான் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நிஃப்டி வந்து மண்டே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டே பை டே வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மைட்ரேஸ் அரினா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மைட்ரேஸ் அரினாவோட கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்குது. இந்த ஆஃப்லைனில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரைனிங் தரும். ஸோ இந்தியாவில் யாரும் இந்த அளவுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 1 மந்த் வந்து லைவ் மார்க்கெட் ட்ரைனிங்கை நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் ஆகி நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஒரு 6 மந்த்தில் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, I am not a securities advisor. This video fully education purpose only. Thanks for watching. Thank you.